Hey guys, welcome back to the channel. இந்த DAX ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான KPI. அது என்ன அப்படின்னா இயர் ஓவர் இயர் growth பர்சன்டேஜ். அந்த இயர் ஓவர் இயர் growth-ஐ DAX யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சினாரியோ என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ஒரு சேல்ஸ் மேனேஜரை பொறுத்தளவு அவங்களோட மந்த்லி ஆர் இயர்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற KPI தான் இந்த KPI. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 சேல்ஸ் 12 lakhs அப்படின்னா 2022 சேல்ஸ் 10 lakhs அப்படின்னா வந்து 2 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட இயர் ஓவர் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இது மூலமாக வந்து இயர் ஓவர் இயர் சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதே சமயத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற KPI தான் இயர் ஓவர் இயர் க்ரோத் பர்சன்டேஜ். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் சேம் டேட்டா செட் தான் கஸ்டமர் அண்ட் சேல்ஸ் கேலண்டர் டேபிள் உள்ள டேட்டா செட். லாஸ்ட் வீடியோலையும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இயர் ஓவர் இயர் க்ரோத் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை லாஸ்ட் இயரோட சேல்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் இயர் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் இயர் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணுறேன். சேல்ஸ் லாஸ்ட் இயர் கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து ஃபில்டர் கான்டெக்ட்ஸில் எனக்கு லாஸ்ட் இயர் தான் தேவை. ஸோ கரண்ட் இயர்லேருந்து -1 போட்டால் லாஸ்ட் இயர் வந்துடும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். calendar year -1. ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டேபிள் வியூ க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கேலண்டர்லேருந்து இயர் ஆட் பண்ணிட்டேன். சேல்ஸ் அமௌண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இயர் சேல்ஸை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் இயர் சேல்ஸுன்றது தப்பாக வருது. ஆக்சுவல் சேல்ஸை தான் அது லாஸ்ட் இயர் சேல்ஸுன்னு காட்டுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. ஈவன் நம்ம இயர் -1 போட்டால் லாஸ்ட் இயர் வரும், அதை வந்து ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்னா அது எடுத்துக்கல. ஸோ இது வந்து ராங் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பதிலாக என்ன கரெக்டான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து 3 ஸ்டெப்பில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு மெஷர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து டோட்டல் சேல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு டோட்டல் சேல்ஸ்ன்னு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் சேல்ஸுக்கான மெஷர் லாஸ்ட் இயர் சேல்ஸ். இங்கே தான் நம்ம ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். கால்குலேட்டு டோட்டல் சேல்ஸ் அந்த மெஷர் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபில்டர் கான்டெக்ஸ்டில் சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அது பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் டேட்ஸ் கேட்குது. இதில் நம்ம வந்து கேலண்டர் டேட்டை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் இயர் சேல்ஸ் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை இங்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு வரும். லாஸ்ட் இயர் சேம் பீரியட் டேட்டா இங்கே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரோட சேல்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட் ஸ்டெப், இயர் ஓவர் இயர் க்ரோத் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ப்ரீவியஸ் சேல்ஸ் என்ன கரண்ட் சேல்ஸ் என்ன அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு மெஷர் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை டோட்டல் சேல்ஸுக்கும் ப்ரீவியஸ் சேல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து டோட்டல் சேல்ஸுன்றது கரண்ட் சேல்ஸு, ப்ரீவியஸ் சேல்ஸு, லாஸ்ட் இயர் சேல்ஸு, இதுக்குரிய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் இயர் சேல்ஸால் டிவைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான். ஸோ டோட்டல் சேல்ஸு மைனஸ் லாஸ்ட் இயர் சேல்ஸு டிவைட் பை லாஸ்ட் இயர் சேல்ஸ். இதுதான் வந்து பர்சன்டேஜ். இதை இங்கே ஆட் பண்ணினா இதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதை பர்சன்டேஜாக மாற்றிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன விஷுவல் மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா KPI கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ KPI கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ KPI கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுதான் பெஸ்ட்டு விஷுவல். ஸோ இதில் வந்து இயர் ஓவர் க்ரோத்தை வேல்யூவில் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் வந்துட்டு ஜஸ்ட் இயர் ட்ரெண்ட் ஆக்சிஸில் இயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இயரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷுவலில் கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து லைன் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைன் கிராஃபாக இருந்தால் ஜஸ்ட்டு லைன் கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மந்த் ஆட் பண்ணிக்கோங்க. இயர் ஓவர் இயர் க்ரோத் அது வந்து வேல்யூவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சேம் பீரியட் லாஸ்ட் இயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இது மந்த்லேயும் ஒர்க் ஆகும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நெகட்டிவில் இருக்குது எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இயர் ஓவர் இயர் க்ரோத் கண்டுபிடிக்கிறதுக்கான கரெக்டான டாக்ஸ். அடிஷ்னல் யூஸ் கேஸ் அடிஷ்னல் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கேலண்டர் டேபிள் ப்ராப்பராக இருக்கணும். எந்த மிஸ்ஸிங் டேட்டும் இருக்கக்கூடாது. டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கணும். ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து எண்டிங் ரேஞ்ச் வரைய எந்த டேட்டும் மிஸ் ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுக்கு பதிலாக பேரலல் பீரியடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, இதில் இங்கே வந்துட்டு நீங்கள் பேரலல் பீரியட் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேட் ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 1 இயராக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இயர் ஓவர் இயர் க்ரோத் எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.